கிஃப்டி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே மிகவும் பிரபலமான சுற்றுலாவாசிகளின் பிரபலமான சொர்க்க பூமி என்றால் தாய்லாந்து என்று கூறுவாங்க. அதுவும் இந்தியாவிலே மிகவும் ஒரு பிரபலமான சுற்றுலா தலம் தாய்லாந்து. அங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் சுற்றுலா செல்கிறார்கள். அத்தகைய தாய்லாந்தில் தான் தற்போது யாரும் எதிர்பாராத வகையிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 3 நாட்களில் 3 பிரதமர்கள் பதவி வகித்திருக்கிறார்கள். எனவே இதுவரை உலகம் காணாத வகையிலே ஒவ்வொரு தினத்திற்கு ஒவ்வொரு பிரதமர் என்ற ஒரு நிலையில் இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த குழப்பத்தில் உச்சக்கட்ட அரசியல் குழப்பத்தில் அரசியல் நெருக்கடியில் இருக்கிறார்கள் தாய்லாந்து என்பதுதான் தற்போது நமக்கு அங்கிருந்து கிடைத்திருக்கும் தகவல். அதற்கு காரணம் பிரதமராக இருந்த பீட்டோங் தான் சினவத்ரா 38 வயதாகும் பெண். இவர் இதற்கு முன்னாள் பிரதமராக அந்த தக்ஷின் சினவத்ராவின் குடும்பத்தை சேர்ந்தவர். எனவே அந்த டைனஸ்டி பாலிடிக்ஸ் என்றது போல அந்த தொடர்ந்து அந்த குடும்பத்தை சினவத்ரா குடும்பத்தை சேர்ந்ததான் பிரதமராக இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் பீட்டாங் தான் சினவத்ரா பிரதமராக இருந்து வந்தார். அப்போது அவர் கம்போடியாவுடன் தாய்லாந்துக்கு நீண்ட காலமாக எல்லை பிரச்சனை இருந்து வருகிறது. அந்த எல்லை பிரச்சனை தொடர்பாக அந்த கம்போடியா நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் சாம்டக் உன்சூன் என்பவருடன் தொலைபேசியிலே இந்த பிரதமர் சினவத்ரா பேசியிருக்கிறார். இந்த இளம் பெண் சினவத்ரா 38 வயதாகும் பெண் பிரதமராக அவர் தொலைபேசியிலே பேசும்பொழுது தாய்லாந்து நாட்டை பற்றியும் தாய்லாந்து நாட்டின் ராணுவத்தை பற்றியும் குறிப்பாக ராணுவ தளபதிகள் சிலரை பற்றியும் தவறாக பேசியிருக்கிறார். இந்த தொலைபேசி உரையாடலை நமது ஊரிலே இந்த ஆடியோ லீக் ஆவது போல ஆடியோ லீக்ஸ் என்பது போல பிரதமர் ஆடியோ லீக்ஸ் என்ற வகையிலே அந்த கம்போடிய நாட்டை சேர்ந்தவர்கள் சிலர் அந்த ஆடியோவை வெளியிட்டு விடுகிறார்கள். அந்த ஆடியோ மிகவும் வைரலாகி தாய்லாந்திலே ஒரு பெரும் குழப்பத்தை மக்களை பெரும் புரட்சியாகவே ஏற்படுத்துகிறது. அதாவது நம்முடைய நாட்டை ஏளனப்படுத்தி பேசுகின்ற பிரதமர் நமக்கு தேவையா என்ற வகையிலே கடுமையான ஒரு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்களே வீதிகளில் வந்து போராட்டம் நடத்துகின்றனர். இதனால் அப்போது பிரதமராக அந்த பீட்டாங் தோன் சினவத்ராவுக்கு, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை அவர்தான் பிரதமர், கடந்த செவ்வாய்க்கிழமை பீட்டாங் தோன் சினவத்ராவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுகிறது. 36 எம்பிக்கள் உடனடியாக அரசியல் சாசன கோர்ட், கான்ஸ்டிடியூஷன் கோர்ட் என்று இருக்கிறது, அந்த அரசியல் சாசன நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிறார்கள். இவருக்கு தார்மீக அடிப்படையில் பதவியில் தொடர வாய்ப்பில்லை, எனவே பதவி விலக வேண்டும் என கூறுகிறார்கள். ஆனால் பதவி விலகு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் முழுமையான விசாரணைக்கு பிறகு முடிவெடுப்போம், தற்போதைக்கு நாங்கள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடுகிறோம் என தாய்லாந்து வரலாற்றிலே முதன்முறையாக பெண் பிரதமர் ஒருவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடுகிறது அரசியல் சாசன பெஞ்ச். இதையடுத்து உடனடியாக பீட்டாங் தோன் தனது கட்சியை சேர்ந்த மற்றொருவரை, டெப்டி பிரைம் மினிஸ்டர் துணை பிரதமராக இருந்த சுரையா ஜங் கிரண் கித் என்பவரை பிரதமராக நியமிக்கிறார். அவர் 2வது பிரதமர். இவர்தான் அடுத்த புதன்கிழமை காலை பிரதமராக பதவியேற்கிறார். இவரை பிரதமராக நியமித்து அந்நாட்டின் மன்னராக இருக்கக்கூடிய மகா வஜ்ரிங் லாங்கோன் உத்தரவிடுகிறார். புதிய அமைச்சரவை பதவியேற்பும் நடைபெறுகிறது. இது புதன்கிழமை நள்ளிரவு 12 நெருங்குவதற்கு முன் வரை இவர்தான் பிரதமர். புதன்கிழமை பிறந்து வியாழக்கிழமை பிறந்தவுடன் இவரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்கிவிட்டு முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த தற்போது இன்டீரியர் உள்துறை அமைச்சராக இருக்கும் பம் தம் வெச்சாயாச்சி என்பவரை புதிய பிரதமராக நியமிக்கிறார்கள். இவர்தான் தற்போது புதிய பிரதமராக இருக்கிறார். இவர் பம் தம் வெச்சாயாச்சி, இவர்தான் புதிய பிரதமர். இவரும் தற்போதைக்கு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் என்ற வகையில தான் இருக்கிறார். இவருடைய பிரதமர் பதவியும் எப்போது பறிபோகும் என்று தெரியவில்லை. ஆனால் வியாழக்கிழமையிலிருந்து இவர்தான் இன்று வரை பிரதமராக இருக்கிறார். எனவே செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதமர் பீட்டாங் தான் சினவத்ரா, புதன்கிழமை ஒரு பிரதமர் சுரியா ஜங் கிரீன் கித், வியாழக்கிழமை பிரதமராக இருப்பவர் பும்தாம் வெச்சாயச்சி. இந்த பும்தம் வெச்சாயச்சியும் எவ்வளவு நாட்கள் பிரதமராக இருப்பார் என தெரியவில்லை. ஏனென்றால் இவருடைய அமைச்சரவையின் கீழ் தற்போது ஏற்கனவே பிரதமராக இருந்த 2 பேரும், பீட்டாங் தோன் சினவத்ராவும் சூர்யா ஜங் கிரீன் கித்தும் இருவருமே அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதுவும் பீட்டாங் தோன் சினவத்ரா தான் மிக முக்கியமான தலைவர், அந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். அவர் தற்போது கலாச்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். எனவே இந்த முப்பரிமாண குழப்பம் இருந்தாங்க. அப்படி ஒரு குழப்பத்தில் அரசியல் நெருக்கடியில் இருக்கிறார்கள். இவர் மீண்டும் சினவத்ரா மீண்டும் பிரதமராவாரா இல்லையா என்பது குழப்பத்தில் இருக்கிறது என்றால் பொதுமக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டு விசாரணையிலே இந்த ஆடியோ பொய்யானது, கற்பையானது என்று நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் சினவத்ராவே பிரதமராக பதவியேற்பார். ஆனால் இந்த தற்போதைய சூழ்நிலையிலே அமெரிக்காவினுடைய
வர்த்தக உடன்பாடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்க, இல்லை என்றால் 36% வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார். எனவே அந்த வரியை செலுத்துவதால் சுற்றுலா தொழிலும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி காரணமாக தாய்லாந்திலே பெரும் குழப்பமும் நெருக்கடியும் அரசியல் நெருக்கடியும் இருப்பதால் பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் 3 நாட்களில் 3 பிரதமர்கள் குழப்பம் என்ற வகையிலே தாய்லாந்தில் ஒரு குழப்பமான சூழல் காணப்படுகிறது. தற்போது பிரதமராக இருக்கும் பம்தம் வெச்சாயச்சும் எத்தனை நாட்கள் தொடர்வார் என்றது கேள்விக்குறியுடன் தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள். எனவே தேர்தலை நடத்த வேண்டும் என்ற வகையில் ஒரு பக்கம் கோஷம் எழுப்பப்படுகிறது. ஆனால் என்ன நடக்கும் என்பது வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையிலே விசாரணையின் முடிவுகள் வெளிவரும் போதுதான் தெளிவாக தெரிய வரும். கிஃப்டி, தகவல்களுக்கு நன்றி.